வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான படத்தை கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் தண்டேல். இந்த படத்துல வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். படத்தோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிள். இந்த படத்தோட ஹீரோவான ராஜு 22 பேரோட கடலுக்கு மீன் பிடிக்க போன இடத்துல துரதிருஷ்டவசமா பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த 22 பேரையும் பாகிஸ்தான் ஆர்மி அவங்க ஊர் ஜெயில கொண்டு போய் போட்டுறாங்க. அந்த ஜெயில இருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா? அந்த ஊர்ல ராஜுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க சாய் பல்லவி இந்த படத்துல சத்யான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருடைய காதல் என்னாச்சு, இது எல்லாத்தையுமே பயங்கர எமோஷனோட சொன்ன படம் தான் இந்த தண்டேல். சரி வாங்க இந்த படத்தோட முழு கதையை பார்ப்போம். படத்தோட ஓபனிங் சீன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல கொற்ற மழையில உட்காந்துட்டு தன்னை விட்டு பிரிஞ்சு கடலுக்குள்ள போன ராஜுவே நினைச்சிட்டு அழுதபடி உட்காந்துட்டு இருக்க ஹீரோயின் சத்யா. இவளுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள். பேரலா கடலுக்கு மீன் பிடிக்க போன ராஜுவோடைய போட் ஒரு மிகப்பெரிய பேரலையில மாட்டின மாதிரியும் அதுல ராஜு சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரியும் சில விஷுவல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ராஜுவே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க சத்யாவை சத்யாவுடைய அப்பா பப்ளு தான் இந்த படத்துல சத்யாவுடைய அப்பாவா நடிச்சிருக்காரு. அவரு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல தான் பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு பேசி கூட்டு போறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ராஜுவோட நினைப்பாவே இருக்கு. இருந்தாலும் அவங்க மனசை கல்லாகிட்டு அவங்க அப்பா கிட்ட அப்பா மாப்பிள பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க? ராஜு மேல அவ்வளவு லவ் இருந்தும் இவங்களா தானா முன் வந்து ஏன் மாப்பிள பார்க்க சொல்றாங்க? இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பின்னாடி பதில் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்கறதுக்கு கருணாகரன் அவர் தான் வந்திருக்காரு. அந்த பொண்ணு பார்க்கற ப்ரொசீஜர் அப்பவே ஹீரோயின் எந்த ஒரு எதிர்ப்புமே சொல்லாம மாப்பிளைக்கு ஓகே சொல்லிடுறாங்க. மாப்பிளைக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு, கொஞ்சம் கூட யோசிக்காம டப்புன்னு ஓகே சொல்லிச்சேன்னு சொல்லிட்டு கருணாகரனுக்குள்ள டவுட் இருந்தாலும் அடுத்த சீன்ல பொண்ணு மாப்பிளை கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு சிவலிங்கம் இருக்கு. அங்க கருணாகரனை கூட்டு வந்து நான் உங்ககிட்ட ஒருத்தரை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு ராஜுன்ற பேரை சொல்றாங்க. அந்த பேரை கேட்டதுமே கருணாகரனுக்கு அப்பவே நினைச்சேங்க உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது காதல் இருந்திருக்கணும், இப்போ உங்க வீட்டுல கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் பண்றாங்கன்ட்டு அப்படின்ற பல இவர் சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோன் ஐயோ அப்படிலாம் இல்ல, எனக்கு கல்யாணத்துல எல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ராஜுன்ற ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே பிளாஷ்பேக். இப்பதான் நம்ம ஹீரோன் டீடைலிங்கா இவங்க ஊரை பத்தியும் இந்த ஊர்ல இருக்க ஆண்கள்லாம் செய்யக்கூடிய வேலையை பத்தியும் டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஊருடைய பேர் மச்சி தேசம். இந்த ஊர்ல இருக்க பெரும்பாலான ஆண்கள்லாம் 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய குஜராத் ஹார்பருக்கு போயிட்டு அங்க இருந்து போட் எடுத்துட்டு கடல்ல மீன் வேட்டைக்கு போறதா இவங்களுடைய தொழிலாவே வச்சிருக்காங்க. வருஷத்துல பாதி மாசம் கடல்லையும் மீதி இருக்க மாசம் தான் வீட்லயும் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கும். இப்படி கடலுக்காக மீன் வேட்டைக்கு போற ஆண்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட மாசங்களுக்கு அவங்க கிட்ட நம்மளால பேச முடியாது, ஏன்னா கடல்ல சிக்னல் இருக்காது. இப்போ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க இந்த பிளாஷ்பேக்லயும் இவங்க ஊரை சேர்ந்த சித்தான்ற ஒருத்தருடைய தலைமையில கொஞ்சம் பேர் மீன் வேட்டைக்காக கடலுக்குள்ள போட்ல போயிருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் துறைமுகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அவங்க போட்டை ஒரு ரவுடி கும்பல் வழி மறைச்சு மீனுக்காக ஹைஜாக் பண்றாங்க. பேரலா கரையில இருக்க நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்றதுக்காக சிக்னலுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இவங்க போட் கரை நோக்கி வர சிக்னல் கிடைச்சிடுது. 2 பேரும் பல மாசங்கள் கழிச்சு போன்ல பேசிக்கிறாங்க. அப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போதே இவங்க போட்டதா ஒரு ரோடி கும்பல் ஹைஜாக் பண்ணிருக்குல. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ போன் அப்படியே ஹோல்ட்ல போட்டு கொஞ்சம் இருமா மாமா ஒரு சின்ன விளையாட்டு வந்துருன்னு சொல்லிட்டு இவங்க போட்ல ஹைஜாக் பண்ண அந்த ரவுடி கும்பலை நம்ம ஹீரோ அங்க பிரிச்சு எடுக்கிறாரு. இவங்க போட்டுக்கும் இவங்க கூட்டாளிக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம்னா ஹீரோவால பொறுத்துக்கவே முடியாது. ஒருத்தனை விடாம அடிச்சு பொழந்துட்டு மீனோட சேஃபா இவங்க கரைக்கு வந்து சேர்றாங்க. அப்படி சேர்ந்ததும் அப்படியே மாண்டே சாங். இந்த சாங்ல நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்குள்ள இருக்கிற அந்த லவ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவங்க டீமோட தலைவரான சித்தா அவரு கொண்டு வந்த மீன் எல்லாத்தையும் வித்துட்டு அந்த ஊர்ல இருக்க சேட் கிட்ட தான் பணம் வாங்குவாரு. ஏன்னா அந்த சேட் தான் இவங்க எல்லாருக்கும் முதலாளி மாதிரி. அந்த சேட் ஃபுல் பேமெண்ட் ஒரேடியா கொடுத்துட மாட்டாரு, கொஞ்சம் பணத்தை புடிச்சிட்டு தான் தருவாரு. இருந்தாலும் வேற வழி இல்லாம சித்தா அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க ஆளுங்களாலும் கூட்டிட்டு ரிட்டர்ன் ஊர் வந்து சேர்றாரு. ஹீரோவுடைய வருகைக்காக தான் ஹீரோ அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோ ஊருக்குள்ள வந்து இறங்கினதும் அவரு நேரா போயிட்டு சாமி கும்பிட்டு இருக்க தான் காதலியான சத்யாவுடைய கையை போய் பிடிக்கிறாரு. பல மாசங்கள் கழிச்சு இவங்க 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அங்கிருந்து நேரா இவங்க 2 பேரும் ஓடி அவங்க ஊர் லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ்ல நம்ம ஹீரோ கடலுக்குள்ள போறாருன்னு ஒரு சிவப்பு கொடியை கட்டிட்டு தான் போவாரு. அந்த கொடி அங்க கட்டி இருந்துச்சுன்னா ஹீரோ கடலுக்குள்ள போயிட்டாருன்னு அர்த்தம். அந்த கொடியை அவரே வந்து கட்டினதுக்கு அப்புறம் அவரு நிலப்பகுதிக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். சோ இப்போ நம்ம ஹீரோ அந்த கொடியை அழுத்துறாரு. இப்படியே இவங்க 2 பேருடைய லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிறது அம்மா மட்டும்தான். அப்பா ஆல்ரெடி இறந்திருப்பாரு. அப்பாவும் ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய மீனவரா இருந்திருப்பாரு. ஊருக்காக வாழ்ந்துட்டு அவர் இறந்திருப்பாரு. சோ இப்படி ஹீரோவுடைய ஃபேமிலி, அந்த ஊர் மக்கள், ஹீரோயின் லவ், இது எல்லாமே ஒரு ஹாப்பி மோட்ல போயிட்டு இருக்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய தலைவரான அந்த சித்தான்றவர் அவர் திடீர்னு பார்ல போயிட்டு சரக்கு அடிக்கிறாரு. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏன் என்னாச்சு, ஏன் பகல்ல இப்படி குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல சித்தா ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி பக்கத்தூர்ல ஒரு கும்பல் மணல் குவாரி ஓபன் பண்ணிருக்கானுங்க, நம்ம மீனவர்கள்லாம் அங்க வேலைக்கு போயிருக்கானுங்க, அவனுக்கு இப்படியே மணல் அள்ளிட்டு இருந்தானுங்கன்னா நம்ம ஊருக்கே பேர் ஆபத்தாயிடும். நான் போய் தட்டி கேட்டா இவரையும் அவனுங்க அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கானுங்க. சோ இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ அவ்வளவுதான் சும்மா விடுவாரா, உடனே அந்த மணல் குவாரிக்கு போயிட்டு எவன் சித்தாவை எதிர்த்து பேசுறானோ அவனை போட்டு பகுந்து எடுத்துட்டு இந்த மணல் அள்ளுறதுனால இவங்க ஊருக்கு இருக்கக்கூடிய அந்த பேர் ஆபத்தை அங்க இருக்க எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சு ஊருக்காக முன்னாடி வந்து நின்னு பயங்கரமா பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றான். இத பாத்துட்டு இருந்த சித்தா ஊருக்குள்ள வந்ததும் மொத்த ஊரையும் கூப்பிட்டு கடலுக்குள்ள ஆட்களை கூட்டு போற தலைவனுடைய பேர் தண்டல்னுவாங்க. இவ்வளவு நாள் நான் தண்டலா இருந்துட்டேன், ஆனா இதுக்கப்புறம் நம்ம கூட்டத்தை வழி நடத்த போறது ராஜு. ஏன்னா ராஜு கிட்ட ஊருக்காகவும் மக்களுக்காகவும் முன்னாடி நிக்கணும்ன்ற அந்த தைரியம் அண்ட் எந்த சூழ்நிலையிலும் அவனை நம்பி போனவங்கள அவன் கைவிட மாட்டான். அதனால என்னுடைய அந்த தண்டேல் பதவியை நான் இன்னில இருந்து ராஜுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோக்கு தண்டேல் பதவியை கொடுக்குறாங்க. இங்க இந்த படத்தோட
படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ தண்டையிலானதை கொண்டாடுற விதமா நம்ம ஊர்ல சிவபெருமானுக்கு ஒரு பெரிய திருவிழா. அந்த திருவிழால ஆட்டம் பாட்டம் ஊரே சந்தோஷமா இருக்கு. அந்த சாங் எல்லாம் முடிச்சதும் நம்ம ஹீரோயின் சத்யா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த லேடியோட குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே. அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்ட், நாளைக்கு நீயும் ராஜுவை கல்யாணம் பண்ணுவல, அப்ப புரியும் என்னுடைய கஷ்டம் என்னன்ட்டு. ஏன்னா இவங்க ஹஸ்பண்டும் ஒரு மீனவர், கடலுக்குள்ள போனார்னா திரும்ப உயிரோட வருவாரா மாட்டாரான்ற ஒரு அந்த பயம் இருக்கே, அது நம்மள நிம்மதியாவே இருக்க விடாது. அதெல்லாம் நாளைக்கு நீ கல்யாணம் பண்றப்போ உனக்கு புரிய வரும் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னதும் இந்த இடத்துல நம்ம சத்யாக்கு லைட்டா டிஸ்டர்ப் ஆகுது. கட் பண்ணா அடுத்த நாளே நம்ம ஹீரோ லைட் ஹவுஸ்ல கொடி ஏத்திட்டு இருக்காரு. எஸ், அவர் கடலுக்குள்ள போக போறாரு. அதுவும் தண்டேலா இன்னைக்கு முதல் நாள். அதுக்கான பூஜை, அந்த ரிச்சுவல் அதெல்லாம் பண்ணி அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா முறையும் அவர் கடலுக்குள்ள போகும்போது சந்தோஷமா தான் போவாங்க. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோயினுக்கு இவளுடைய ஃப்ரெண்ட் அப்படி சொன்னதுல இருந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே ஓடிட்டு இருக்கு. வழக்கம் போல ஹீரோ கடல்ல மீன் வேட்டைக்கு போயிறாரு. இந்த பக்கம் கரையில இருக்க நம்ம ஹீரோ ஞாபகமே இருக்காங்க. போன்ல சிக்னலும் இல்ல, பேசியே ரொம்ப நாள் ஆகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருப்பாரு. அவரும் ஒரு மீனவர் தான். நடுவுல அவர் வேற ஒரு பகுதிக்கு மீன் வேட்டைக்கு போன இடத்துல கடல்ல விழுந்து அவர் இறந்திருப்பாரு. அவருடைய பாடியை கரைக்கு கொண்டு வரும்போது அந்த சம்பவத்தை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு இன்னமும் ஒரு பேரதிர்ச்சி. கடலுக்கு மீன் வேட்டைக்கு போன ராஜுவோட நிலைமையும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி ஆயிடுமோன்ற பயம் இவங்களை போட்டு தாக்குது. இவங்க ஒரு மாதிரி பயத்தோட இருக்கிறத அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு, என்னமாச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்னில போன அவங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும், இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் மீன் வேட்டைக்காக போறாங்க, ஆனா நீங்க மட்டும் ஏன் நிலத்திலே இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க அப்பாவை பத்தி கேட்க, இந்த இடத்துல இவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு காலத்துல நானும் ஒரு மிகப்பெரிய மீன் வேட்டைக்காரனா தான்ப்பா இருந்தேன். சொல்ல போனா இப்ப ராஜு இருக்கான்ல, அவனுடைய இன்னொரு வெர்ஷனா நான் இருந்தேன். எனக்கும் தண்டேல் ஆகணும்னு தான் ஆசை. ஒரு நாள் கடலுக்கு மீன் வேட்டையெல்லாம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா இறந்துட்டு இருந்தாங்க. அவங்கள புதைச்ச இடம் கூட எனக்கு தெரியல. குழந்தையா இருந்த உன்னை வேற ஒருத்தவங்க தான் பாத்துட்டாங்க. அப்போ முடிவு பண்ணேன், உன்னை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லபடியா வளர்க்கணும். அதுக்காக நான் கடலுக்குள்ளே போக கூடாது முடிவு எடுத்தேன். அதனாலதான் நான் கடலுக்கு மீன் வேட்டைக்கெல்லாம் போறதே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதும் இந்த விஷயமும் நம்ம ஹீரோனை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிடுது. இப்படி ஒரு குழப்ப நிலையில இருக்கும்போது மீன் வேட்டைக்கு போன நம்ம ஹீரோ நல்லபடியா ரிட்டர்ன் வீடு திரும்பிறாரு. அப்படி இவர் என்னதான் ரிட்டர்ன் ஊருக்குள்ள வந்ததும் ஹீரோன் அந்த டிஸ்டர்பன்ஸ்லயே இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல ஏன் இப்படி இருக்கான்ட்டு. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக துணி வாங்கி கொடுக்கறதுக்காக கடை கூட்டு போறாரு, ஹோட்டல் கூட்டு போறாரு. ஆனா எங்க கூட்டு போனாலும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த சோகத்தை மட்டும் இவரால தணிக்கவே முடியல. ஒரு நாள் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்கும் போதுதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோன் ஓபன் அப் ஆகி, இதுக்கு மேல கடலுக்குள்ள மீன் வேட்டைக்கு போக கூடாது, எனக்கு இப்ப சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்க, ஏன் என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பேசுற, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என்னுடைய 10 வயசுல நான் கடலுக்கு போயிட்டு இருக்கேன். நான் நிலத்துல இருக்கிறத விட கடல்ல இருக்கும்போது தான் ரொம்ப பவர்ஃபுல்லா உணர்வேன். இதெல்லாமே உனக்கே தெரியுமே, ஏன் இப்ப இப்படி எல்லாம் கேக்குற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்லங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இதுக்கு மேல் கடல் வேட்டைக்கு போக கூடாது. உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அந்த கடலுக்கு போறது முக்கியமா? எங்க கடலுக்கு போக மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோனை சமாதானப்படுத்துற விதமா ஹீரோ ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. ஆனா அடுத்த நாளே ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு 22 பேரோட குஜராத் துறைமுகத்துக்கு போறதுக்காக கிளம்பிட்டாரு. சோ போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல லைட் ஹவுஸ்ல கொடியை பறக்க விட்டு போயிருக்காரு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம ஹீரோ சத்தியத்தை மீறிட்டாரு. அடுத்த சீன்ல இவங்க ஹீரோ ட்ரெயின் ஏறி புறப்படுறதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு, நான் உங்ககிட்ட கடைசியா கேக்குறேன், உங்களுக்கு தண்டையில இருக்கிறது முக்கியமா இல்ல என் கூட இருக்கிறது முக்கியமா, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இங்க பாருமா, எனக்கு நீயும் முக்கியம் தண்டையிலாவும் இருக்கிறது முக்கியம், என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினுக்கு எப்படி இப்போ கடலுக்குள்ள போறது சுத்தமா பிடிக்கல. அதனால அவர்கிட்ட பேசாமலே இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு தலைவனா ஒரு தண்டேலா அவரை நம்பி வந்த 22 பேரோட ட்ரெயின் ஏறிறாரு. அப்போ உடஞ்சு உட்கார்ந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். இதை தான் நம்ம படத்தோட ஓப்பனிங் சீன்லயே பார்த்திருப்போம். இப்படி தன்னோட லைஃப்ல ராஜு வந்து போன விஷயத்தை பத்தி கருணாகரன் கிட்ட சொல்லி முடிச்சதும் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க கருணாகரன், எல்லாம் சரிங்க, அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இப்பவும் சொல்றேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் லைஃப்ல ராஜுன்னு ஒருத்தர் இருந்தான், ஆனா இனி அவன் கிடையாது. என்னை விட கடல் வாழ்க்கை தான் முக்கியம்னு போயிட்டான். அவன் திரும்ப வந்தா நான் அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் கனத்த மனசோட கருணாகரன் கிட்ட சொல்ல, இவனும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கடலுக்கு மீன் வேட்டைக்காக போன நம்ம ஹீரோவுடைய ட்ரூ கடல்ல உருவாகி இருக்க பெரிய புயல் அந்த பேர் அலையில ஹீரோவுடைய டீம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க போட்ல ஒரு சின்ன பையனும் டிராவல் பண்ணிட்டு போயிருக்கான். அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த புயல் காத்துல அந்த சின்ன பையன் ஜஸ்ட் மிஸ் கடலுக்குள்ள போயிருப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ பாஞ்சு போய் அவனை பிடிச்சி அவனை காப்பாத்திடுறாரு. ஆனா இவங்க கூட வந்த இன்னொரு ட்ரூப்போடைய போட் புயல்ல மாட்டி பாதியா உடஞ்சி கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ டப்புன்னு ஒரு ரங்கூரத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே டீப் டைவ் அடிச்சு கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்க அந்த பாதி துண்டான போட்டை போய் பிடிச்சி அதுல நங்கூரத்தை கட்டி அதை ஸ்டாப் பண்ணி அதுல சிக்கிக்கிட்டு இருக்க ஒருத்தரை பிடிச்சி இதுக்கப்புறம் கயிறை பிடிச்சி இழுத்ததும் மேல இருக்கவங்க எல்லாரும் அந்த கயிறை பிடிச்சி இழுத்து இவங்க 2 பேரையும் காப்பாத்துறாங்க. ஒரு தண்டலா ஒரு தலைவனா யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகக்கூடாதுன்றதுல நம்ம ஹீரோ குறியா இருக்கான். இப்படி அன்னைக்கு கடல்ல ஏற்பட்ட புயல் அதுல மாட்டின இவங்க எல்லாரும் உயிர் பழிக்கிறாங்க. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் என்னன்னு பிரிச்சு படிச்சாதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஹீரோ உட்பட கிட்டத்தட்ட 22 பேர் லாஸ்டா கடலுக்கு மீன் வேட்டைக்காக போனாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே பாகிஸ்தான் நேவி ஃபோர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு நியூஸ். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் புயல் காத்து ஓஞ்சதும் ஹீரோவுடைய ட்ரூப் மொத்தமா தப்பிச்சாங்கன்னு நினைச்சா அப்பதான் அவங்க முன்னாடி பாகிஸ்தான் கொடி பறந்துட்டு இருக்க ஷிப் வந்து இவங்களை சுத்து போட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த மொத்த 22 மீனவர்களையும் தீவிரவாதிகள் பாகிஸ்தான்
பாகிஸ்தான் கவர்மெண்ட் புடிச்சு கொண்டு போயிட்டு ஜெயில போட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ள போனதும் பல அசிங்கங்களையும் அவமானங்களையும் இவங்க சந்திச்சிட்டு இருக்காங்க. அதே ஜெயில ஒரு தீவிரவாதி தலைவன் இருக்கான். அவன் இப்போ புதுசா இந்த 22 பேர் பிடிபட்டு இந்த ஜெயிலுக்குள்ள வந்திருக்காங்களே, இவங்க எல்லாரும் நிக்க வச்சு சல்யூட் அடிக்க சொல்லிட்டு இந்தியாவுடைய நேஷனல் ஆந்தம் பாட சொல்றான். ஹீரோவுடைய கூட்டத்துல தான் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் முன் வந்து நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே இந்த தீவிரவாதி ஆப்போசிட்ல இருக்க செவுத்துல இந்துஸ்தானின்னு எழுதி அது மேல சூச்சு போயிட்டு இருக்கான். இத பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ அங்க இருந்த பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து அது மேல ஊத்தி அந்த தீவிரவாதி கிட்டே நம்ம ஹீரோ முறைச்சிட்டு நிக்க, அதுக்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஜெயிலர் வந்து ஹீரோடைய டீமை கூட்டிட்டு ஆபீஸ் ரூம் கூட்டு வந்துறாங்க. அங்க வந்ததும் யாரா நீ அவங்க கிட்ட போய் முறைச்சிட்டு நிக்கிற, நீங்க எல்லாம் ஏதோ தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இங்க இருந்துட்டு வீடு திரும்புற வழியை பாருங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனைல தலைவிட்டீங்க அப்புறம் தலை இல்லாம தான் போவீங்க. அம்மா அவ்வளவு பெரிய தீவிரவாதி கிட்டே ஒருத்த முறைச்சிட்டு நின்னானே, இந்த கூட்டத்துல இவன் யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க, அப்போ பக்கத்துல இருக்க சித்தா இவர் தான் எங்க கூட்டத்துடைய தண்டல், தண்டல்னா லீடர், தலைவர்னு அர்த்தம். ஓ தலைவர் லீடர் அதான் எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கிறாப்புல அப்படின்ற மாதிரி அந்த ஜெயிலருக்கே நம்ம ஹீரோ மேல ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் வருது. இப்படி இந்த 22 மீனவர்களும் அந்த ஜெயில மாட்டிக்கிட்டு இருக்க அப்படியே அவங்களுடைய ஊர்ல இந்த 22 பேரும் இழந்த அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோயின், ஹீரோடைய அம்மா, இவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த 22 பேருக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் லெட்டர் எழுதி அனுப்புறாங்க, போட்டோ பிடிச்சு அனுப்புறாங்க. அந்த போட்டோ எடுக்கும்போது நம்ம ஹீரோனும் கூட போய் நின்னுக்கிறாங்க. இவங்க எடுத்த போட்டோ அவங்க ஊர் லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க ஹீரோனோட போட்டோவே நம்ம ஹீரோ ஜெயில உட்காந்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க ஃப்ரெண்ட் வந்து, டேய் எல்லாருடைய வீட்ல இருந்தும் லெட்டர் வந்துச்சு, உங்க அம்மா கிட்ட இருந்தும் லெட்டர் வந்துச்சு, ஆனா இன்னும் ஆள் சத்யா கிட்ட இருந்து லெட்டர் வரலையடா அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மா கிட்ட இருந்து வந்த அந்த லெட்டரை ஹீரோ கையில கொடுத்துட்டு போக, அந்த லெட்டரையே நம்ம ஹீரோயின் தான் இவங்க அம்மாக்காக எழுதி கொடுத்துருக்காங்க. அதுல ஹீரோனோட கண்ணீர் துளியும் இருக்கு. அந்த ஒரு துளி கண்ணீர் போதும் அவ என்ன எந்த அளவுக்கு மிஸ் பண்றான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்க இருந்துட்டே ஹீரோனோட எமோஷனை புரிஞ்சுக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க கூட்டத்துல ஒரு குட்டி பையன் இருந்தாலும் அவன் மிஸ் ஆயிட்டான். அவன் எங்கன்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. பார்த்தா அங்க தொட்டிக்கு பக்கத்துல மயக்க நிலையில இருக்கான். என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அந்த குட்டி பையனுக்கு மாஞ்சா நூலை வச்சு சுனந்து பண்ணிருக்கானுங்க. இந்த வேலையை பண்ணது அதே ஜெயிலுக்குள்ள ஆரம்பத்திலேயே உங்களை கூப்பிட்டு சல்யூட் அடிக்க சொல்லி நேஷனல் ஆந்தம் பாட சொல்லி இவங்க எல்லாரையுமே அசிங்கப்படுத்தினால அதே நபர் அதே கேங் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பொறுத்துக்கிட்டு இருக்கான். கற்பனா இந்த பக்கம் இவங்க கிராமத்துல அந்த 22 குடும்பமும் காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 22 பேரும் மீன் பிடிக்க போய் ரிட்டர்ன் ஊருக்குள்ள வந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய காசை வச்சு இவங்களால குடும்பத்தையே ஓட்ட முடியும். ஆனா இப்ப அந்த 22 மீனவர்களும் ஜெயில மாட்டிக்கிட்டதுனால இவங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கூட இருக்கும்போது இந்த மாதிரி இவங்க கடல்ல இறங்கி பிடிச்சிட்டு வர அந்த மீன் அது எல்லாத்தையுமே குஜராத்ல இருக்க ஒரு சேட் கிட்ட கொடுத்தா வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த சேட் எப்பவுமே ஃபுல்லா கொடுக்காம பாதி பிடிச்சிட்டு தான் கொடுப்பான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட இவங்களுக்கு சேர வேண்டிய 7 மாசம் பணம் அவன் பிடிச்சிட்டு தான் கொடுத்துருக்கான். சோ அந்த காசை எப்படியாச்சும் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டா இந்த குடும்பம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படாம இருப்பாங்களே. சோ அதுக்காக நம்ம ஹீரோ ஃபியான்சி கருணாகரனை கூட்டிட்டு குஜராத்துக்கு போய் அந்த சேட்டை பிடிச்சி பேலன்ஸ் அமௌண்ட் கேக்குறாங்க. அதுக்கு அந்த சேட் ரொம்ப நக்கலா, அது பாரு குழந்தை, நீ ஆள் என்னன்னு தெரியாம வந்துட்ட, இந்த ஹார்பரே என் கோட்டை, என் கையில இருந்து உன்னால சல்லி பைசா கூட வாங்கிட்டு போக முடியாது, ஒழுங்கா இங்க வந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி ஓவரா பேச வெளியே வந்த நம்ம ஹீரோன் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அந்த ஹார்பர் நடுவுல உட்காந்துறாங்க. அப்போ சுத்தி இருக்கிற மீனவர்கள்லாம் யாருமா நீ, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த 22 மீனவர்கள் ஜெயில மாட்டிக்கிட்டு வந்து கிராமத்துல அந்த குடும்பம் எல்லாம் கஷ்டப்படுறது, இந்த சேட் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்காம ஏமாத்துறது, இது மொத்தமா நம்ம ஹீரோ அந்த மீனவர்கள் கிட்ட சொல்ல ஹார்பர்ல இருக்க மொத்த மீனவர்களும் ஒன்னா சேர்ந்து ஹீரோ கூட ஒன்னா உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ மொத்த பிசினஸ் மேன் எல்லாம் சேட் கிட்ட வந்து, யோ சுமூகமா முடிய வேண்டிய விஷயத்த இப்படி பெருசாகிட்டியே, முதல்ல அந்த பொண்ணுடைய கிராமத்துக்கு என்ன பணமோ அதை செட்டில் பண்ணி அனுப்பு அப்படின்ற மாதிரி மொத்த பிசினஸ் மேன் எல்லாம் வந்து அந்த சேட்டை பிரஷர் பண்ண வேற வழி இல்லாம அவனுக்கு கொடுத்து அனுப்புறான். அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோன் சக்சஸ்ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருந்த அந்த மீனவர்கள் குடும்பத்தை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த விஷயம் ஜெயில இருக்க அந்த 22 மீனவர்களும் தெரிய வருது. எல்லாரும் பயங்கர ஹாப்பி. இந்த சந்தோஷத்தோடவே இந்தியன் எம்பசியும் அந்த 22 பேரையும் ஜெயில இருந்து மீட்கிறதுக்காக பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. கோர்ட்ல அந்த லெட்டர் ரிசீவ் ஆனதும் இந்த 22 மீனவர்களையும் பாகிஸ்தான்ல இருக்க கோர்ட்ல நிறுத்தி அந்த கோர்ட்ல இந்த 22 பேருக்கும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டர்ல இவங்க சைன் போட வராங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு 2-3 ஆபீசர்ஸ் உள்ள வந்து இந்தியால போடப்பட்ட ஒரு புது சட்டத்தை பத்தி சொல்லிட்டு போனதும் இவங்களுடைய ரிலீஸ அப்படியே அந்த கோர்ட் ஹோல்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா சட்டம்னு பார்த்தா ஆர்டிகல் 370. இந்த சட்டத்தினால ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது. இதோட விளைவா இங்க பாகிஸ்தான்லயும் ஏகப்பட்ட இடங்கள்ல கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல கோர்ட்ல இருந்து ரிட்டர்ன் ஜெயிலுக்கு கூட்டு போற இந்த 22 மீனவர்களுக்கு அந்த பஸ் வழி மறைச்சு பஸ்ஸுக்குள்ள இருக்க இந்த 22 மீனவர்களும் இந்தியன்ஸ் தெரிஞ்சதும் வெளியில இருந்து பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்து அந்த போராட்டத்துக்கு நடுவுல இவங்க ஆளுங்க எல்லாரையும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த போராட்டத்துக்கு நடுவுல காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்க லோக்கல் ரவுடிஸ் இந்த 22 மீனவர்களையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இவங்க எல்லாருமே சேஃபா கூட்டிட்டு ரிட்டர்ன் ஜெயிலுக்கே வந்துடுறான். அப்படி ஜெயிலுக்கு வந்ததும் அன்னைக்கு நைட் ஜெயிலர் வந்து இவங்க எல்லாரையும் வந்து பாக்குறான். நீங்க எல்லாரும் இந்த சம்பவத்தை வச்சு தப்பிச்சு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா தப்பிக்காம திரும்ப ஜெயிலுக்கே வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேட்க, சார் நாங்க அந்த ஜெயில விட்டு தப்பிச்சு போறதுக்கு நாங்க ஒன்னும் தப்பு பண்ணிட்டு வரல, தவறி போய் தான் அந்த ஜெயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா ஒரு டயலாக் அடிக்க இந்த 22 மீனவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிக்னிட்டி என்னன்னு அந்த ஜெயிலருக்கு புரியுது. கட் பண்ணா அந்த ஜெயிலுக்குள்ள நம்ம ஹீரோ எதிர்க்கிற அந்த மோசமான கேங் லீடரும் வழக்கம் போல இவங்களை வெறுப்பேற்ற விதமாவே சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஹீரோ கூட்டத்துல இருக்க ஒரு
ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, அவன் நம்ம நேஷனல் பிளாக கொண்டு போயிட்டு அதே ஜெயிலுக்குள்ளே ஹோஸ்ட் பண்ணி சல்யூட் அடிக்க, இதை பார்த்ததும் குட்டி பையனை அடிக்க அந்த கேங் லீடர் ஓடி வர அதுக்குள்ள நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். இதுக்கு மேலேயும் இந்த கேங் லீடரை விட்டு வைக்கூடாதுன்னு அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனை போட்டு பொழந்து எடுத்துறான். இவ்வளவு நாள் ஜெயிலுக்குள்ள பொறுத்துட்டு இருந்த நம்ம ஹீரோ பொங்கி எழுந்து பொழந்ததுனால உள்ள இருந்த போலீஸ்காரங்க எல்லாம் ஹீரோ அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூக்கி பனிஷ்மெண்ட் செல்ல போட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரோட ரிலீஸையும் ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் ஊர்ல இருக்க ஹீரோனுக்கு தெரிஞ்சதும் எப்படியாச்சும் டெல்லிக்கு போய் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் எம்பசி கிட்ட பேசி அந்த 22 மீனவர்களையும் மீட்டு கொண்டு வந்துடணும்னு நம்ம ஹீரோயின் அவனுடைய ஃபியான்சி கூட்டிட்டு ட்ரெயின் ஏறி டெல்லி வந்து சேர்றாங்க. அப்படி டெல்லிக்கு வந்ததும் தொடர்ந்து மினிஸ்டர் சந்திக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் போய் நிக்கிறாங்க. ஆனா அவங்கள யாருமே கண்டுக்கல. இன்னும் 2 நாள்ல இவங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோயின் டெல்லியில ஊருக்காரங்களையும் ராஜுவும் மீட்கிறதுக்காக ஹீரோயின் கல்யாண கோலத்துல போயிட்டு அந்த ஃபாரின் மினிஸ்டருடைய காருக்கு முன்னாடி போய் நிக்க, யாராவது கல்யாண கோலத்துல வந்து இப்படி நிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மினிஸ்டர் இறங்கி வந்து ஹீரோனை உள்ள கூப்பிட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, டெய்லி என்ன ஏன் சந்திக்கணும்னு வர அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இந்த மாதிரி 22 மீனவர்கள் பாகிஸ்தான்ல இருக்க கராச்சி ஜெயில மாட்டிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே என்னோட கிராமத்தை சேர்ந்தவங்க, ப்ளீஸ் நீங்க தான் தயவு செஞ்சு அவங்களை வெளிக்கொண்டு வர முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சரி ஓகேமா நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் லேடியும் பாகிஸ்தான்ல இருக்க இந்த 22 மீனவர்களையும் ரிலீஸ் பண்ண சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் பேசிருக்காங்க போல. ஃபைனலா இந்த 22 பேருக்கும் ரிலீஸ் கிடைக்குது. எல்லாரும் சந்தோஷமா அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இந்தியா பாகிஸ்தான் பார்டரான வாகாக்கு வந்து சேர்றாங்க. அதே ஸ்பாட்ல தான் நம்ம ஹீரோயின், அவங்க ஃப்ரெண்ட் அண்ட் கூட ஃபியான்சி, இவங்க 3 பேர் இருக்காங்க. இப்போ அந்த 22 பேர்ல ஒவ்வொருத்தர் பேரா அவங்களுடைய இந்தியன் ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணி இந்தியாக்குள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரா அனுப்ப ஒவ்வொருத்தரா பார்டர் கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இது அத்தனையும் பார்டருக்கு இந்த பக்கம் வந்து பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கூட அவங்க ஃப்ரெண்ட், அதுதான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, வா நம்ம ஊருக்கு போலாம், நாளைக்கு உனக்கு கல்யாணம் இருக்குல்ல, வா நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ராஜுவை பார்க்காம போக விருப்பம் இல்லை. அப்படி இருந்தும் அவனுடைய எமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு ரிட்டர்ன் ஆகிறது கிளம்பிடுறாங்க. இப்போ ராஜு உட்பட கிட்டத்தட்ட 21 மீனவர்களை பார்டர் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் கூட்டு வந்துறாங்க. மிச்சம் இருக்கிற ஒரே ஒருத்தர், அவருடைய பேர் லக்ஷ்மண், அவருடைய ஐடென்டிட்டி மட்டும் இன்னும் வெரிஃபை பண்ணல, அதுக்கான ப்ரூஃப் இவங்க கிட்ட இல்ல. சோ பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவரை மட்டும் ரிலீஸ் பண்ணாம உள்ளே வச்சிருக்காங்க. அந்த ஒருத்தர் இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன்ட்டு நம்ம ஹீரோ அங்கேயே உட்காந்துறான். அப்ப பக்கத்துல இருக்க சித்தா, இங்க பாரு அவனை அப்புறம் கூட ரிலீஸ் பண்ணி கூட்டு போலாம், நாம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு எடுத்து சொல்றாரு. ஆனா ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல லக்ஷ்மண் இல்லாம நான் எங்கேயும் நகர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்க. டேய் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா, நாளைக்கு உன் சத்யாவுக்கு கல்யாணம், இன்னைக்கே போனாதான் அந்த கல்யாணத்தை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பத்திரிகை காட்ட, அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த இன்விடேஷன் பார்த்ததும் உடஞ்சு போயிடுறான். அப்படி இருந்தும் முகத்தை கழுவிக்கிட்டு அவனுடைய அழுகையை நிறுத்திக்கிட்டு, என்ன ஆனாலும் சரி நான் 22 பேரோட தான் மீன் பிடிக்க போனேன், அந்த 22 பேரும் என்னுடைய பொறுப்புல தான் நான் கூட்டு வந்தேன், சோ ரிட்டர்ன் நான் நம்ம ஊருக்குள்ள போகும்போது அதே 22 பேரோட தான் நான் போவேன்ற மாதிரி அப்போ நம்ம ஹீரோ ஜம்ப் அடிச்சு திரும்ப பாகிஸ்தானுக்குள்ளே போய் லக்ஷ்மண் பக்கத்திலே உட்காந்துக்கிறான். அப்போ அந்த பாகிஸ்தான் ஜெயில நம்ம ஹீரோவை பார்த்து, ஒரு தலைவர்னா, லீடர்னா, உங்க ஊர் பாஷையில சொல்லலாம் ஒரு தண்டல்னா அது நீ தாண்டா, இப்ப இந்தியன் எம்பசி அடுத்து நீங்க தான் முடிவு பண்ணும், சீக்கிரமா லக்ஷ்மணுடைய இந்தியன் ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணி இங்க ரிலீஸ் பண்ணி கூட்டு போக வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த பாகிஸ்தான் ஜெயிலரே பேச, இந்தியால இருக்க முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கால் போது 12 மணி ஆக இன்னும் சில வினாடிகள் தான் இருக்கு. ஏன்னா 12 மணி கிராஸ் ஆயிடுச்சுன்னா ரிலீஸ் டேட் கிராஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் இவங்களால பார்டர் கிராஸ் பண்ண முடியாது. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல லாஸ்ட் மினிட்ல இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்க்கு ஒரு ஃபேக்ஸ் வருது, லக்ஷ்மண் இந்தியாவை சேர்ந்தவன்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி. ஆனா என்ன டைம் ஆயிடுச்சு, இப்போ என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ஆபீசர் ஜெயிலரை பார்த்து கேட்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல 11:55 டைம் மாத்திக்கோன்னு சொல்லிட்டு கடைசியா இவங்க 2 பேரையும் பார்டர் கிராஸ் பண்ணிடுறாங்க. கற்பனா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்க ஊருடைய ஸ்டேஷன் வந்து இறங்குறாங்க. இன்னைக்கு தான் இவங்களுக்கும் கருணாகரனுக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஊர்ல வந்து இறங்குனதுமே நம்ம ஹீரோயின் முதல்ல பாக்குற விஷயம் லைட் ஹவுஸ். அங்க ஹீரோ கடலுக்குள்ள போகும்போது கட்டிட்டு போன கொடியை காணும். அதை பார்த்ததும் அங்க நிக்கிற கருணாகரன், என்னமா கொடி இல்லையா, அப்பனா வால் ராஜு எப்போ ஊருக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். எஸ், இந்த இடத்துல நம்ம கருணாகரன் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்குறாரு. ஆக்சுவலா இவரு ஹீரோயின் கூட டிராவல் பண்ணும்போதே ஹீரோயினுக்கு ராஜு மேல எவ்வளவு லவ் இருக்குன்றத புரிஞ்சுட்டு இருப்பாரு. சோ அதனால அவரே ஒதுங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது போக இன்னைக்கு இந்த தேதியில ராஜுக்கும் இவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக டெல்லியில இருந்து அவரு இவங்களுக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு வரதுக்கான ஃபிளைட் டிக்கெட்டை போட்டு கொடுத்துருப்பாரு. சோ எப்பவோ நம்ம ராஜு ஊருக்குள்ள வந்து இறங்கிட்டு இருப்பான். இவ்வளவு நல்லவடானாடி அப்படின்ற மாதிரி கருணாகரன் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்க்க, ஏமா எனக்கு ஏதாவது செய்யணும்னு உனக்கு தோணுச்சுன்னா ஃபிளைட் டிக்கெட் போட்டதுக்கான காசை மட்டும் திருப்பி கொடு, அது போதும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட ஹீரோனை வழி அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வேகமா லைட் ஹவுஸ் நோக்கி ஓடுறாங்க. இந்த லைட் ஹவுஸ்ல நம்ம ஹீரோனுக்காக காத்துக்கிட்டு இருக்க கடைசியா இவங்க 2 பேரும் அங்க ஒண்ணு சேர்றாங்க. இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் தினமும் நாங்க இங்க மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பை பை.